அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் ஹிந்தி கைடு வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு கபீர் காவிய என்னும் தலைப்பாகும். கபீர்தாஸ் அவர்கள் இயற்றிய படைப்புகளில் சில பகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய படைப்பாக பகுதியாக 2 பகுதிகளை எடுத்திருக்கிறோம். கபீர்தாஸ் பிறப்பால் பிராமணர், வளர்ப்பால் मुस्लिम। कबीरदास जन्म से ब्राह्मण हैं और संस्कार से मुसलमान हैं, इसलिए उन्होंने हिंदू मुसलमान दोनों को एक करने का, एक रहने का संदेश सुनाया। हिंदू मुसलमान ही नहीं, सारे भारतवासियों को एक होकर भाईचारे के साथ रहने का संदेश सुनाया। वे घर घर घूमकर, गांव-गांव घूमकर इसका संदेश देते रहे और जहाँ जहाँ जो बुराइयाँ दिख पड़ी उनको सुधारने का प्रयत्न भी करते रहे। इस प्रकार से ये प्रकाश से कबीरदास की भक्ति ही नहीं, बहुत बड़े समाज सुधारक भी थे। उस समय के बहुत बड़े समाज सुधारक भी थे, क्योंकि समाज सुधारक को अनेक मुसीबतों का सामना करना पड़ता है, इसलिए उनको निर्भीक रहना पड़ता है। वे निर्भीक थे, अपने तर्क को, अपने वाद को, अपनी दलील को बिना भय के सभी के सामने सुनाने में वे समर्थ थे। इसलिए वे उस जमाने में इतनी प्रसिद्धि पा सके। தன்னுடைய கருத்தை துணிச்சலோடு யாருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் சொல்வதிலே அவர் கெட்டிக்காராக இருந்தார். ஆகையால் தான் அவரால் இவ்வளவு பெரிய புகழை அடைய முடிந்தது. அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமானவை. யோகா பற்றியும், குண்டலினி யோகா, பக்தி, சமூக சீர்திருத்தம், விருப்பு வெறுப்பு, இறைவனை அடைவது, ரகசியவாத், சாயாவாத், இப்படி பல்வேறு துறைகளிலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இவ்விதமாக அவர் பக்தியோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய சமாஜ் சுதாரக் என்ற வடிவில் அவர் புகழ் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஒரு பகுதி, முதல் பகுதியானது வாழ்வின் நிலையாமையை பற்றி கூறுகிறார். வாழ்வின் நிலையாமை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? நம்முடைய உடம்பு, தமிழில் சொல்வார்கள், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காயமே இது பொய்யடா, காயம் என்றால் உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் போலடா. மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் போலடா என்பார்கள். இதையே சிலர் காவடி சிந்தியில் பாடுவார்கள். நந்தவனத்திலோராண்டி, இது காவடி சிந்து எனப்படுகிறது. இந்த காவடி சிந்திலே நந்தவனத்திலோராண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி வந்து உருளை கொடுக்கிறார்கள். அதை கூத்தாடி போட்டுடை சாண்டி, இந்த உடம்பை வைத்துக்கொண்டு, அழகை வைத்துக்கொண்டு, அந்தஸ்தை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு நாமெல்லாம் எந்த ஆட்டம் ஆடுகிறோம். ஆனால் கடைசி என்னாகிறது? அந்த பானை கீழே உடைந்து போகிறது, நொறுங்கி போகிறது என்று இந்த உடம்பு அழியக்கூடாது, உடம்பு அழியக்கூடியது. கவிஞர் வாதியர்கள் சொல்வார்கள், கருவோடு வந்தது தெருவோடு போவது, கருவோடு வந்தது தெருவோடு போவது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்பார். மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்றால்
உடலுக்கு மெய்ன்னு ஒரு வார்த்தை தமிழில் வார்த்தை இருக்கிறது. மெய் என்றால் பொய்க்கு இருப்பதும் மெய், உண்மை என்று பொருள். இந்த உடம்பை யார் உண்மை சொன்னது என்பார்கள். மெய்யென்று மேனியை யார் சொன்னது? இப்படி இந்த உடம்பானது நஷ்வர் ஹை, ஏ ஷரீர் ஜோ ஹை நஷ்வர் ஹை, அழியக்கூடியது. இதை எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லாத மகான்கள் இல்லை, எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். கவிச கூறுவார், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா என்பார். உயிர் போன பிறகு இந்த உடம்பு மண்ணாகிவிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த உடம்பு இறந்த பிறகு மண்ணாகலாம், அல்லது தகனம் செய்யப்பட்டு விபூதியாகலாம், சாம்பல் ஆகலாம். ஆக சாம்பலை பூச்சிக்கொள்கிற போது நமக்கு அந்த கவனம் வரும். திருமண் நாமம் விடும் போது நமக்கு இந்த கவனம் வரும். இந்த உடம்பு என்றைக்கு வேணாலும் மண்ணாகலாம். அதை ஒவ்வொரு நாள் நாம் அதை உணர வேண்டும். அதனால நாங்கள் இந்த விதமான பாவச்செயலையும் செய்யக்கூடாது என்ற அந்த கொள்கைக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள், இந்து மதத்திலே நம்ம முன்னோர்களாக விடுத்த பிறகு திருமண் விடுவது, நாமம் விடுவது அல்லது திருநீர் பூசுவது என்ற அந்த வழக்கத்தை கொண்டு வந்தார்கள். இது வகையில் சமயம் சார்ந்தாக இருந்தாலும் கூட அறிவியல் சார்ந்தார், சயின்டிஃபிக்காக. ஏனென்றால் அந்த திருமண் அல்லது திருநீர் பூசும்போது நம்முடைய நெற்றியிலே, நம்முடைய முகத்திலே, இந்த உடம்பிலே எந்தவிதமான துர்நாற்றங்களோ அல்லது தீய சக்திகளோ நம் உடம்பை அண்டாது என்பது இது மெய்ஞானம் மட்டுமல்ல, விஞ்ஞானம். அப்படி கபீர்தாசர் இந்த உடம்பு வெறும் மண்ணானது, வெறும் வேஸ்ட்டு. சிலர் மண்ணுன்றார்கள், சிலர் பானை என்கிறார்கள் என்றார்கள். இங்கே சொல்கிறார் இது ஒரு போர்வை என்கிறார் கபீர்தாசர். சற்று வித்தியாசமாக இதை போர்வை என்கிறார். சரி, ஏனென்றால் இவர் ஒரு நெசவாளி, தொழிலால் நெசவாளி. அவை சந்த் என்பார்கள். சாதுக்கள் என்பவர்கள் முற்றிலும் துறந்தவர்கள். ஆங்காங்கே சென்று கிடைப்பதை உண்டு தன் வாழ்க்கையை கழிப்பவர்கள் சாதுக்கள். ஆனால் சந்த் என்பவர்கள் நம்மை போலவே குடும்பத்தில் இருப்பவர்கள், தன்னால் இயன்ற தொழிலை செய்பவர்கள், அதன் மூலம் வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றுபவர்கள். ஆனால் சாதுக்களைப் போல வாழ்க்கை நடத்துவார்கள். அவர்களை சந்த் என்பார்கள். எப்படி தமிழிலே திருவள்ளுவர் வந்தாரோ அதுபோலத்தான் இங்கே கபீர்தாஸ் இருக்கிறார். இவரையும் ஒப்பிடலாம். ஆக இவர் சொல்கிறார், இவர் நெய்கிறாராமா, நெய்வார். நீ பார்த்துப்பீர்கள், நெய்வதை பார்த்துப்பீர்கள், இப்படியும் அப்படியும் நெய்வார்கள். இந்த நாடா இடையிலே போய் வரும். அதை காலையில் மிதிப்பார்கள், எழும் விழும் எழும் விழும் எழும் விழும். நாடா மட்டும் போயிட்டே இருக்கும். அது அனுப்புவது அது புடவையாக, போர்வையாக, துணியாக மாறும். அதை சொல்கிறார், இந்த சவுண்ட் சொல்கிறார். அடிக்கும்போது அது நாடா போயிட்டு வரும். ஜின்ஜினி ஜின்ஜினி பினி சதரியா. பினி என்றால் புனி. அந்த அடிக்கும்போது சவுண்ட் பண்ணுவோம், ஜினி டக் டக் டக்கு சொல்ல வரும். அவர் தான் ஜினிங்கிறார். ஜினி 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 பினி சதரியா. பினி என்றால் நெய்யப்பட்டது. இது சதரியா, அது என்ன போர்வை. எந்த போர்வை? இந்த உடம்பு இருக்கின்ற உடம்பாகிய போர்வை. அப்படி அது நெய்யப்பட்டது. சரி சரி, இந்த ஆடைக்கு நெய்கின்ற பொழுது நீண்டிருக்கும், அதை பாவு என்பார்கள். வார் என்று ஆங்கிலம் சொல்வார்கள், ஆங்கிலத்தில். சரி, இதை வெப்ட் என்பார்கள், ஊடை என்பார்கள். பாவு ஊடை என்று பொருள். அதை அவர் சொல்கிறார், இந்த உடம்புக்கு எதப்பா ஊடை, எதப்பா பாவு. काहे के ताना, काहे के बाना. इसमें ताना क्या है और बाना क्या है? சரி, कौन से तार से बिनी சரியா. இதை இணைக்கிற அந்த நாடா இருக்கிறதே, நாடா நூல் இருக்கிறதே, அது எது? இந்த தார், இந்த நூல், நாடா நூல் இருக்கிறதே, அது எது? ஆக இது
அது என்ன பொருள் என்றால், நம்முடைய உடம்பு இயங்குகிறது, நாம் மூச்சு விடுகிறோம். இடப்பக்கத்துக்கு வந்து இடா என்று பெயர், வலப்பக்கத்துக்கு பிங்களா என்று பெயர். இரண்டையும் தாங்குகிற நாடி இருக்கிறதே, அந்த நாடிக்கு வந்து சுஷும்னா என்று பெயர். இடா, பிங்களா, சுஷும்னா என்று மூவகை நாடிகளும் இந்த உடம்பை தாங்குகின்றன. ஒன்று போயிட்டாலும் டோட்டலாகவே அவுட் ஆகும். அவுட்னா இறந்து விடுவார்கள். இந்த உடம்பாய் என்ற போர்வைக்கு எது வார்ப்பு, எது கத்து, எது நாடா, எது ஊடை, எது பாவு, எது நாடா கேட்கிறார். தெரியவில்லை என்றால் அது இறைவனுடைய படைப்பு. கோஹை தானா கோஹை பானா கோன் தான் சே பினி சதுரியா. எந்த நாடா நூலால் செய்யப்பட்டது இந்த போர்வை, அதாவது உடம்பாகிய போர்வை. இடா இங்களா பிங்களா தானா பரணி தான். பிங்களா பிங்களா இடா பிங்களா. இடது பக்கத்திலே நாம் விடுகின்ற மூச்சு இடா, வலது பக்கம் நாம் விடுகின்ற மூச்சு பிங்களா. சரி, இடா பிங்களா பனா பர்ணி. அதை நிரப்புகிறது, துணியை அப்படியே அடிச்சு நிரப்புகிறது, துணியாக மாறுகிறது. சுஷும்னா தான் சே பினி சொல்லியா. இரண்டையும் தாங்குதல்லவா, அது சுஷும்னா நாடி. இடா பிங்களா சுஷும்னா. இந்த மூவகை நாடிகளால், மூவகை நூல்களால் நெய்யப்பட்டதான் இந்த உடம்பு என்கின்ற இந்த போர்வை. சரி, சாயி கோ சியத மாஸ் 10 लागे. சரி, 8 कंबल. சரி, 8 कंबल, 8 कम्बल चरखा डोले. சரி, இதற்கு எப்படி தார் யார் சுட்டினார்கள்? தார் என்பார்கள், உங்களுக்கு தெரியும். நெசவுத்துறை செவத்து தார் அந்த அதான் நூல் தான் இடையில் போயிட்டு இருக்கும். நாடா போகும்போது அதில் நூல் போயிட்டே இருக்கும். அது தீர்ந்து விட்டால் மறுபடியும் ஒரு இடத்துக்கு போடுவார்கள், அது தார் என்பார்கள். அந்த தார் என்பது என்ன, எப்படி தாரை அவர் உருவாக்கினார்கள்? அது ராட்டை இருக்கும். ராட்டை சுற்றினால் அது அதில் சின்ன உரிமாக இருக்கும். அது அப்படியே தார் ஏறும். அதை எடுத்து அதில் நாடாவில் போட்டு நெய்வார்கள். ஆக 8 கம்பல் சர்க்காடோலி, 8 வகையான தாமரைப்பூ போன்ற அந்த இது தாமரைப்பூ போன்ற அந்த ஆரம் உடைய ராட்டையாலே அந்த தார் உருவாக்கப்பட்டது. சர்க்கா என்றால் ராட்டை. அதுக்கு 8 ஆரம் இருக்காம ராட்டைக்கு. இங்கே ஆட் என்று சொல்லப்படுவது 8 வகையான நம்முடைய சித்திகள். 8 कंबल चरखा डोले 5 तत्व गुण, 5 तत्व गुण बिनी चलला. சரி, 5 तत्व 3 गुणी चरिया. இந்த உடம்பை 5 வகையான பொருட்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மூச்சு விடுறது வந்து இடா பிங்களா சுஷும்னா. அந்த ராட்டை, அந்த தாரை உருவாக்கியது 8 வகையான ராட்டை. அஷ்ட சகஸ்ரா சக்கரன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய நெற்றிப்பொட்டிலே வந்து அஷ்ட சகஸ்ரா சக்கரம், 8 வகையான 1000 ஆரங்கள் கொண்ட சக்கரம் இங்கே சுடும் என்பார்கள். அதனால் நம்ம நெற்றிப்பொட்டில் பொட்டு வைக்கிறோம். நெற்றிப்பொட்டிலே கூட அடிப்படாமல் சொல்லுவோம். நெற்றிப்பொட்டில் அடிபட்டால் நமக்கு உயிர் போயிடும். அந்த கருத்துக்காக தான் நாங்கள் நெற்றிப்பொட்டிலே பொட்டு வைக்கிறோம். அந்த 1000 சக்கரங்கள் சுழல்கின்ற நெற்றிப்பொட்டை, சரி, அது ராட்டையாக சுட்டப்பட்டது. அடுத்தது இயங்கணும் அல்லவா, இந்த உடம்பு இயங்கணும் அல்லவா, அது என்ன செய்கிறது? 5 தத்துவ 5 வகையான பொருட்களை கொண்டார்கள். என்ன பொருள் என்றால் பஞ்சபூதங்கள் சொல்வார்கள். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்றால், சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்றால் பஞ்சபூதங்கள் என்பார்கள். பஞ்சபூத் என்றால் 5 வகையான தத்துவங்கள். என்னென்ன? நீர், நிலம், காற்று, வானம். நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு.
இந்த 5 வகையான நம்மளோட 5 இருக்கிறது. நீர் இருக்கிறது, உடம்பு சுற்று இல்லையா, நெருப்பு இருக்கிறது, வானம் இருக்கிறது, ஏன்னா காற்றை பறந்து போடும் உயிர், உடம்பு மண்ணு போடும், நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 வகையான தத்துவங்களை உள்ளே சேர்த்தார்கள். சரி, அடுத்தது என்ன பண்ணாங்க? அவனுடைய குவாலிட்டிக்கு என்ன? அந்த அந்த பெட்ஷீட்டு, அந்த போர்வனுடைய குவாலிட்டி என்ன? தீன் குனி, 3 வகையான குணங்கள், சத்வ, ரஜ, தாமச என்றார்கள். ஒரு மனிதனுக்கு 3 வகையான குணங்கள் உண்டு. சத்வ, ரஜ, தாமச என்ற 3 குணங்களை கொண்ட குவாலிட்டி உடையதாக இந்த உடம்பு என்ற போர்வை நெய்யப்பட்டது. எவ்வளோ காலம் இருந்தது கடவுளுக்கு? சாயி கோ சியத்த மாஸ் 10 லகை. ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதங்கள் இல்லைவா? இது இப்போதெல்லாம் நிறைய அப்பொழுதே கணிக்கிறார்கள், தேதியை கூட சொல்கிறார்கள். இன்றைக்கு அந்த வகை அறிவியல் வளர்ந்து விட்டது, டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இங்கே கவிரசர் கூறுவார், குழந்தை பிறப்பதற்கு 8 மாதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, சரி, அந்த குழந்தை வளர்ந்து எப்போ இறக்கும் என்று அதுக்கு ஏதாவது இருக்கிறதா? ஒரு அது மரணம் என்பது 10 வரலாம், 20 வரலாம், 80 வரலாம், 60 வரலாம். என்றைக்கு யாரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்குதான் இறைவன் இருக்கிறான். பிறப்பதற்கு 10 மாதம் என்று சொல்கின்ற அந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டுமே சரி. இறப்பு எப்போது யாரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்றால் அங்குதான் இறைவன் தன்னை வைத்தான் என்றார்கள். அதனால் இந்த உடம்பை, இந்த போர்வையை, இந்த பெட்ஷீட்டை நெய்வதற்கு இறைவனுக்கு 10 மாதங்கள் பிடித்தன. சாயு கோ சியத்த மாஸ் 10 லாகை. இதை நெய்து முடிப்பதற்கு, அதை மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு அவனுக்கு, இறைவனுக்கு 10 மாதங்கள் பிடித்தன. ஆனால் குழந்தை 10 மாதம் பிறகு 10 மாதங்கள் பிடித்தன. சரி, டோம் கே வினி சதனியா, பார்த்து ஞானம். டோம் கே வினி சரியா. ஒரு 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 மங்கை, அவள் சூல் கொண்டு விட்டாள். சூல் என்றால் கர்ப்பம் அடைந்து விட்டால் அவருக்கு பலரும் பல வகையான உணவுகளை கொடுப்பார்கள், சத்தான உணவுகளை கொடுப்பார்கள். ஏன் கொடுப்பார்கள்? அது எங்களுடைய பகுதி திருப்பூர் எங்கள் பகுதியில் பார்த்தென்றால், சொந்தக்கார எல்லாரும் வாரம் ஒருவரை ஒருவர் வருவார்கள், நிறைய சத்துணவுகளை கொண்டு வருவார்கள். அதில் அங்கேயே சமைத்து அந்த பெண்ணுக்கு போட்டுவிட்டு நிறைய பலகாரங்களை கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. இது எங்கள் பகுதியில் நிறைய உண்டு, மற்ற பகுதியில் தெரியவில்லை. திருப்பூர் பகுதியிலே அந்த கர்ப்பமான பெண்ணுக்கு குழந்தை பெறுகின்ற வரைக்கும் அனைத்து உறவுகளும் தவறாமல் அவளுக்கு வேண்டிய சத்தான உணவுகளை படைத்துட்டு போவார்கள். ஒரு பழமொழி இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளர்ந்தார்கள். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளர்ந்தார்கள். இதனுடைய பொருள் இதான். ஏனென்றால் அந்த வீட்டிலே அந்த மருமகள், அந்த வீட்டு மருமகள் அல்ல, இந்த மருமகள் தான். அதான் மருமகள் என்று சொன்னார்கள். அவள் அந்த வீட்டு மருமகள் அல்ல, மகள் அல்ல, வேறு வீட்டு மகள். இந்த வீட்டுக்கு வந்தாள் இல்லையா, அவள் மருமகளாக இருக்கிறாள். அந்த மருமகள் அந்த வீட்டு பெண்ணில் ஊரார் வீட்டு பெண், எந்த ஊரும் தெரியாது, ஊரார் வீட்டு பெண். நாம் என்ன செய்கிறோம்? அவளுக்கு ஒவ்வொரு நாளும் சிறந்த உணவுகளை வழங்குகிறோம், மருத்துவ பரிசோதனை செய்கிறோம், மருந்துகளை கொடுக்குறோம், பல நிறைய கொடுக்குறோம் இல்லையா, டானிக் கொடுக்குறோம். இப்போ ஏன் சொல்லுங்கன்றால், தன் குழந்தை, அந்த வீட்டுக்கான பிள்ளை தானாக வளரும். இந்த பெண் சாப்பிட்டால் அது அந்த குழந்தைக்கு போகும். அந்த குழந்தை தானாக வளர்ந்தக்கால்தான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளர வேண்டும் என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்படி அந்த குழந்தையை பெறக்கூடிய அந்த தாயாகிய பெண்ணை என்றால், குழந்தை பிறந்தபோது பொண்ணு தாயாகிறாள். அந்த பெண்ணை பார்த்து நடக்காத, வேகமாக போகாத, மெதுவாக போகாத, இறங்காத, நீ இவ்வளோ வேகமாக வர, மெதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தாங்கி வளர்ப்பார்கள். இது அந்த பெண்ணுக்காக அல்ல,
உள்ளே சுமக்கின்ற அந்த கருவுக்காக தான். ஆக டோம் டோங்கன் வில்லி சதுரிகார். நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், வீட்டிலே எதனாவது தெரியும், பானை வாங்க போவார்கள். பானை வாங்க போகின்ற பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம், தட்டுவார்கள். இந்த பானையை வாங்கி தட்டி பார்ப்பார்கள். தட்டி வாங்க, ஏதாவது தட்டி பார்க்கின்ற பொழுது அது சவுண்ட் வந்தால் அது நல்ல பானை என்று ஒரு கணிப்பு. யாருக்கு? பெரியவர்களுக்கு. நானே பார்த்துருக்கிறேன், தட்டுவார்கள். இப்படி தட்டி நான் எதுக்காக கேட்டிருக்கேன், அது தட்டி பார்க்கணும் அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு இதனுடைய பானை நல்லது, நன்றாக வெந்திருக்கிறது, இது 2 நாளைக்கு ஒழிக்கணும்னு தெரியுமாமா. அதுபோல் இந்த இறைவன் அந்த இந்த போர்வையை, இந்த பானையை எப்படி வளர்த்தான்? தட்டி தட்டி பார்த்து வளர்த்தான். அதாவது நல்ல திறமையாக நிறைய செல்வங்களை கொடுத்து, நிறைய அந்த ஊட்டச்சத்து கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறான். இப்படி அவன் தட்டி தட்டி வளர்த்தான், பார்த்து பார்த்து வளர்த்தான். சொன்னாங்களே, தோல் மேலேயும் மார்பிளையும் போட்டு வளர்த்தண்டா என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அதுபோல் இந்த இறைவனானவன், இந்த தேவனாயி அந்த நெசவாளி இந்த பெட்ஷீட்டை பார்த்து 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 அவ்வளவு அழகாக அவன் சித்தரிக்கிறான், நெய்கிறான். சரி, இப்படியாக அது நெய்து விட்டார். நெய்தாவிட்டது இது ஜீவாத்மா என்று நினைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது அழியக்கூடியது. ஆத்மா அமர்ஹே ஏ தன் நஷ்வர்ஹே என்பார்கள். ஆத்மா அமர்ஹே और ये जीवन नश्वर है என்பார்கள். ஆக இந்த பெட்ஷீட், ये चादर किस किसने पहना, யார் யார் என்றால் தெரியுமா? சுரர்கள் என்பார்கள். தேவர் அல்லாதவர் அசுரர் என்பார்கள். அசுரர்கள் கிடையாதுங்க, சுரர்கள் அணிந்தார்கள். நர் மனிதர்கள் அணிந்தார்கள். இந்த விஷயத்தை சுரர்களாக பிறந்தார்கள், பிறகு மனிதர்களாக பிறந்தார்கள், முனிவர்களாக பிறந்தார்கள். ஓடி அதான் சொல்லுவாங்க, அறிந்து அறிந்து மானிடாய் பிறப்பது அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் பலாயிரம் பிறவிகள் எடுத்த பிறகுதான் மனித பிறவி வருவார்கள். ஆகவே மனித பிறவி அறியது, அறிந்து அறிந்து மானிடராய் பிறப்பது அறிந்து. அதனால் மனிதராக பிறந்த நீ தப்பான காரியம் செய்யாதப்பா, நீ இறைவனுக்கு சமமானம் என்று சொல்கிறார். ஆக சுரர்கள், மரங்கள், மனிதர்கள், முனிவர்கள் எவரெல்லாம் இதை போர்த்தி கொண்டார்கள், ஓடி போர்த்தி கொண்டார்கள். ஒரு பெட்ஷீட்டுக்கு வீட்டில் இருக்கிறது, நாம் குளிக்க போர்த்தி கொள்கின்றோம். அதை தொடர்ந்து அதையே நம்ம போர்த்தி கொண்டிருக்கோமா? போர்த்துவோம். என்ன செய்வோம்? போட்டு 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு போர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இது போர்த்திக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அது அழுக்காகிவிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? அதை சுத்தப்படுத்துவோம், அதை துவைப்போம், துவைத்த பிறகு அதை மறுபடியும் பயன்படுத்துவோம். இப்படி சுரர்கள், தேவர்கள், நரர்கள், முனிமைகள் எல்லோரும் போற்றி 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 இது அழுக்காகிவிட்டது. அழுக்காகி கடைசி என்னாச்சு? கிழிந்தும் விட்டது. அதான் போயிடுச்சு. இப்படி பல பேர் போற்றிய போர்வை இது. அதாவது ஜீவாத்மா பல உடம்புகளிலே பூந்து, ஆத்மாவானது பல உடம்புகளிலே பூந்து வந்திருக்கிறது. ஆக இந்த உடம்பு உன்னுடைய அல்ல. அதான் வாலி சொல்வார், மெய்யென்று மேனியை யார் சொன்னதுங்கிறார். இந்த உடம்பை யாருக்கு உண்மையை சொன்னாங்க? இல்லையே. கருவோடு வந்தது, பெருவோடு போகிறதுதான். இப்படி பல பேர் உடுத்தியதான் இந்த உடம்பு. உன்னுடைய சொந்த உடம்பு அல்ல இது. பல பேரும் இந்த வாடகை கேட்டுக்கொண்டது. இன்னொரு ஆய் வந்துடும் உடம்புக்குள்ளே. இந்த ஆய் போயிட்டால் இன்னொரு ஆய் வந்துடும், அவ்வளோதான். ஆக இந்த உடம்பு வாடகை கட்டப்பட்ட வீட்டை போன்றது. இந்த வீட்டில் நிறைய பேர் வசித்து விட்டார்கள். ஆகவே இது அழுக்காகிவிட்டது. ஆகவே தாஸ் கபீர், நானும் கொடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி தெரியுமா? தாஸ் கபீர் ஜதன் சே ஓடி, நான் மிக பத்திரமாக ஜாக்கிரதையாக போத்து கொடுக்கிறேன் சொல்வார்கள். இறைவன் நம்மை அனுப்பும்போது புனிதமாகத்தான் அனுப்புகிறார். ஒரு கவிஞர் பாடுகிறார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்பார். அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்றார்.
ஆக ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறக்கும் பொழுது அந்த ஜீவாத்மாவானது புனிதமாகத்தான் பிறக்கிறது. பின்னாளிலே வந்து அந்த சூழ்நிலைக்கு அதுவாறு அது மாற்றம் அடைகிறது. அதில் வந்து தீய பண்புகள் சேர்கின்றன. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எண்ணம் வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த உடம்பும் இந்த உயிரும் இறைவன் கொடுத்தது. ஆகவே மறுபடியும் பத்திரமாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதான் கவிஞர் பாடினார், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானாங்கிறார். இப்போல்லாம் யாரும் போகிறதில்ல. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நான் சிறுநாயகம் இருந்த பொழுது எங்கள் ஊரில் ஒரு திருமணம் என்றால் அதை போகின்ற பெண்கள் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அண்டு போகணும். காஞ்சிபுரம் ஊரில் பார்க்கல, எங்கள் ஊரில் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அண்டு போனால் மட்டும்தான் அந்த கல்யாணக்கு பெண் அண்டு கொண்ட பண்ணி போகணும். இல்லை போய் மாட்டாங்க, வாங்க கிட்ட கூட திரும்ப மாட்டாங்க. அப்போது அந்த பெண் செய்ய தெரியுமா, பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்குவேன், எவ்வளோ வாங்குவாங்க. அம்மா அக்கா நான் கல்யாணம் போகணுக்கா, கொஞ்சம் பட்டுப்புடவை கொடுங்க, காஞ்சிபுரம் பட்டு கொடுங்க, நான் போயிட்டு வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுப்பாரு. அதான் ஒரு இப்போ சம்பவம் ஜோக் உண்டு. அந்த அண்டை வீட்டுக்காரு புடவை கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு. சரி, இந்த பொண்ணு அந்த கட்டி கொண்டு திருமணத்துக்கு போகின்றாள். போகும்போது பின்னாலேயே அதை கொடுத்த இரவு கொடுத்த பெண்ணுக்காலே அவள் வந்து ஒரு பாயை எடுத்து பின்னாலே போனாள். அவளும் போகின்றாள் அந்த திருமணத்துக்கு போகின்றாள். எப்படி போகின்றாள்? கையிலே ஒரு பாயை கொண்டு போகிறாள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாள். என்ன இந்த பெண் திருமணத்துக்கு போகிறார்கள், பரிசு பொருளை கொண்டு போவாங்க பார்த்துருக்கோம், கிஃப்ட் கொடுப்பாங்க பார்த்துருக்கோம். பாயை கொண்டு போன யாராவது பார்த்தீங்க என்றால் இவள் போயிருக்கிறாள். என்னவென்று கேட்டால், இந்த புடவை என்னுடைய புடவை, இவளுக்காவது அழுக்கான இடத்துல உட்கார்ந்துட்டா என் புடவை அழுக்காடு என்று அவள் உட்காரும் பொழுது தான் அந்த பாயை போடலாம். பாயை போட்ட போய் இங்கே கோயில் உட்காருமா சொல்கிறான். இப்படி ஒரு நகைச்சுவை சொல்லப்படுகிறது. அதுபோல் அன்றைக்கு அந்த புடவை இரவல் புடவை கட்டி கொண்டு திருமணத்துக்கு நானே பார்த்துக்கேன். என்னுடைய தாயே போயிருக்கார், என்னுடைய தாயே போயிருக்கிறார். நாங்கள் வருத்தப்பட்டுக்கிறோம். என்ன செய்வது, வறுமையின் காரணம். இப்படி நிறைய பேர் சரி, அந்த புடவை வாங்கியாச்சு, கல்யாணம் முடிந்து விட்டது. என்ன செய்யணும்? அந்த புடவை பத்திரமாக உடுத்திவிட்டு அதை சுத்தப்படுத்தி அயன் செய்து எல்லாம் பண்ணி அதை மறுபடியும் திருப்பி கொடுக்க தரணும் அல்லவா? அதுபோலத்தான் நான் கபிதாசாகிய நான் இந்த பெட்ஷீட்டை போர்வையை பத்திரமாக போட்டிருக்கிறேன். அதுபோல் நாம் ஜீவாத்மாவை நாம் வந்து எப்படி ஆண்டவன் புனிதமாகங்களை படைத்தானோ அதை இந்த உடம்பை போகும் பொழுதும் அப்படியே கொடுக்க தரணும். தவிர இதில் வந்து எந்த விதமான கலங்கமும் வரக்கூடாது. கலங்கமோ குறையோ பாவமோ வராமல் தான் பாவம் செய்யான்னு சொன்னாங்க. ஜதன் சே ஓடி ஜோ கீர்த்தியோ தை நிதி சொன்னார். ஜோதினா எப்படி இருக்குதோ அப்படி, எப்படி நான் கொண்டு வந்தேனோ அப்படியே கொண்டு போய் திருப்பி தர வேண்டும். யாரிடம்? இறைவனிடம். அதற்காகத்தான் நான் இந்த வைத்திருக்கிறேன் இந்த உடம்பை. ஆக எப்படி புனிதமாக நம்மை படைத்தாகோ जिस प्रकार पवित्र आत्मा के रूप में हमें ये आत्मा ये जन्म मिला है, इस जन्म में उसी पवित्रता को हमें जारी रखना चाहिए और पवित्रता के साथ इस शरीर को भगवान के हाथ में सौंप देना चाहिए। यही हमारा कर्तव्य है। इसलिए महान ने कहा है कि किसी भी प्रकार का पाप कार्य मत करो और पाप का कलंक इस शरीर में मत ढोवो, क्योंकि ये कलंक कभी भी धोने पर भी मिटने वाला नहीं है। इसलिए हमें जो ये जन्म मिला है, इस जन्म को पवित्रता पूर्वक दोबारा भगवान के हाथ में दे देना चाहिए। ये तत्व का प्रदर्शन कबीरदास ने पशु पद में दिया है। ये कबीरदास का पद है। मैं एक बार दोबारा उसको आपके सामने सुनाना और पढ़ाना चाहता हूँ। जैसे जिन जिन बीनी चदरिया, ये चदरिया जो ये शरीर जो चादर है वो बड़ी सुंदरता से बुना गया है। काहे के ताना काहे को बाना, कौन तार से बिनी चदरिया, इसके लिए ताना कौन है, बाना कौन है, कौन से तार से चदरिया ये चादर बुना गया है।
इंगला पिंगला ताना भरनी सुषमना तार से बिनी चबरिया। ईड़ा, पिंगला और सुषमना ये तीनों नारी से ये चादर बुना गया। 8 कंबल चरखा डोरे, 8 कमल रूपी सासार चक्र वाले चरखा से ये जो सूत है वो बुनी गई है। 5 तत्व पंचभूत का तत्व मिला हुआ है और गुण चीनी इसमें रजय तम नामक 3 गुण जोड़े गए हैं, मिले गए हैं। इस प्रकार इस शरीर को बनाने में भगवान को 10 महीने लगे। साई को सियत मास 10 लागे। टोंग टोंग के विधि धरिया खूब देख कर देखभाल करके सुरक्षा पूर्वक எப்படி குழந்தை வந்து ஒரு தாய் வந்து சீராட்டி பாராட்டி அழகுபடுத்த அதுபோல இவன் அழகுபடுத்தி இருக்கிறார்। और सो चादर सुर नर मुनि ओढ़ी, ओढ़ के मैली मिली। इस चादर को सुर ने, देवताओं ने और नरों ने, मुनि ने सबने पहना है। ये इसी कारण वो मैली हो गई, गंदी हो गई है, लेकिन मैं उसको जतन पूर्वक रखता हूँ। मेरे पास किसी प्रकार का कलंक या पाप नहीं है, किसी प्रकार का मैल नहीं है। मैंने इस शरीर को साफ सुथरा रखा है। साफ सुथरा डाल डेली शोक पर कड़ू बिना कलंक के, बिना पाप के, पवित्र दिल से, पवित्र मन से रखा है, क्योंकि उसे दोबारा भगवान को वापस देना है। क्योंकि यह एक शरीर जो है मेरा नहीं है, भगवान का है। इस प्रकार इस पद के द्वारा कबीर का संदेश यह है कि हमें अपने शरीर को, अपने मन को, अपनी आत्मा को शुद्ध एवं पवित्र रखना चाहिए। किसी प्रकार के कलंक से इसको मैला नहीं करना चाहिए। दूसरा है, ये भी उसी प्रकार का है। तन पर भरोसा मत करो, उड़न नहीं वड़कारे। मन रे, ये अपने मन को संबोधित करते कबीरदासी। मन में तन है कागद का पुतला। வாலி அவர்கள் கவிஞர் வாலி அவர்கள் இருப்பார், காகிதத்தில் கப்பல் செய்து கடலுடவே ஓடவிட்டேன். அந்த காகித கப்பலை கடலை விட்டு என்ன ஆகும்? அது உண்மை கொண்டு போடும். அதே போல கலைஞர் ஒரு பாடல் எழுதியிருப்பார், காகித ஓடம் கடலை மேலே போது போலே மோரும் போடும். அப்போ மோரும் போய்விட்டால் காகித ஓடம் என்ன ஆகும்? உடனே அது கலந்து விடும். இப்போதான் பாருங்க, மன்றே ஏ மனமே தன் காகது கா புத்தலா ஹே. இது ஓடம் அல்ல, காகிதத்தால் செய்யப்பட்ட ஒரு பொட்டலாம், ஒரு பொம்மை சொல்லலாம். பொம்மை, காகிதத்தால் செய்யப்பட்ட பொம்மை இது. இந்த உடம்பு வந்து இந்த மெய்யின்று மெய்தி யாசனா அதே மாதிரி தான். लागे बूंद बिलसी जाई चिन्मे क्षण में, इसमें बूंद गिरे, बूंद ड्रॉप्स, नीर विड़ंदाल ಅದು विनसी जाई, नष्ट हो जाएगा, नाश हो जाएगा, नष्ट हो जाएगा. कैसे? छिन में, एक क्षण में. அதிலே இந்த காகித உடத்துல காகித பொம்மையாகிய இந்த உடம்பின் மீது மரணம் என்ற ஒரு தண்ணீர் துளி விழுந்தா கூட என்ன ஆகிடும்? ஒரு நொடியிலே அழிஞ்சு போடும். एक क्षण में नष्ट हो जाएगा, विनसी जाई क्षण में. क्षण में ना क्षण में. अगर गर्व ना कीजिए, क्यों इतना, क्यों इस शरीर के प्रति गर्व करते हो? लड़कियां जो हैं बहुत डीक मारती हैं, हाँ मैं इतना सुंदर हूँ, इतना सुंदर हूँ, मेरा शरीर ऐसा है, मेरी आंखें ऐसी हैं, मेरी होंठ ऐसे हैं, मेरे गोल ऐसे हैं, मेरे बाल ऐसे हैं. इस प्रकार घमंड करती हैं लड़कियाँ. उसी प्रकार लड़के भी करते हैं, लेकिन ऐसा घमंड
मत करना, क्योंकि ये जो शरीर है कागज का पुतला है। मेरे पिताजी के एक दोस्त से भी मेरे घर आते हैं, ये बार बार मुझसे कहते हैं कि भाई तंबी, ये जो शरीर जो है वो बొమ్మ ఇది పదవా நல்ல கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் கேட்பேன், இல்லையப்பா அவர் பொம்மையை போலப்பா. பொம்மை எப்படி இருக்கும்? பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அதுக்கு உயிர் இருக்குமா? அதுக்கு கீழே போட்டால் உடஞ்சி போயிடும். அது மாதிரி இந்த உடம்பு வந்து பொம்மையப்பா என்பார். அது போய் இவர் சொல்கிறார் कबीरदासर, कागज का पुतला, ये शरीर जो है कागज का पुतला, कागज कागज की गुड़िया है, कागज பொம்மை. தண்ணிப்பட்டா ஒரு செகண்ட் அழிஞ்சு போயிடும். அதனால ये पर गर्व पड़ रहा है, गर्व करें क्या, इतना इतना घमंड क्यों करते हो अपने शरीर के बारे में, अपनी सुंदरता के बारे में. माटी कोदगी बीत उसारे अंध कहे घर मेरा. मैंने घर बनाया है, आप आइए देखिए, मैंने एक नया घर बनाया है, बहुत सुंदर है, महल के समान है, ऐसा है वैसा है. तुम डींग मारते हो, घमंड करते हो, गर्व करते हो, लेकिन तुमने क्या किया है? मिट्टी को रख के घर बनाया. माटी खोदगी बीत उसारा, एक मिट्टी को खोदा है, उसके ऊपर वो नींव रखी है, उसके ऊपर दीवार बनाई है. वो सब किससे? मिट्टी से. चलिए, उसी प्रकार ये शरीर जो है मिट्टी है, मिट्टी से दीवार बनाई है, लेकिन इसको कैसे तुम गर्व करते हो? अंधा ही इसको गर्व कहेगा. अंधा ब्लाइंड கூடனா இதை பற்றி வீடுன்னு சொல்லுவாங்க. தவிர என்னை போன்ற ஞானிகள் இதை வீடு என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ சொல்லுகிறாய், இதான்ப்பா என் வீடு, இந்த உடம்பு பார்த்து இதான் என் வீடுங்கிறாய், இது மாளிகைங்கிறாய், சொல்ல வேண்டாம். ஆவை தளர்ந்து பாந்திலே சாலை பகுரு ந கரை. ஆவை தளர்வுன அழைப்பு வந்து விட்டால், எங்கு அழைப்பு? யமன் அழைப்பு வந்து விட்டால் அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்படியே கும்பிடுவான். லே சலே கும்பிடுவான். பாந்தி ரே சலே கட்டுப்படணுமா? பாந்தி ரே சலேகா நம்மள என்ன பண்ணுவான்? கட்டி கொண்டு போயிடுவான். பிறகு சொல்வார்கள், யமன் வருவானாமா, எவன் கூப்பிடுவானாமா, யமன் உதவி உருவானாமா, கூப்பிடுவானாமா. கூப்பிட்டு போகாவிட்டால் அடிப்பார்களாம், சூடு போடுவார்களாம். நான் நேரடியாக பார்த்துருக்கிறது. சூடு போடுவார்களாம். சூடு போடுறது பார்த்துல, சூட்டை பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டிலே பார்த்துக்கிறேன். அந்த சூடு போடுவார்களாம். வா என்று வராவிட்டால் கட்டி எடுத்துக்கொண்டு போகிறார். தலபு அவர் ஆகிய தலபு அழைப்பு வந்து விட்டால் பாந்தி லேச்சலே கட்டிக்கொண்டு கொண்டு வருவாங்க. பகுரி நா கரிய ஐசா, நான் மீண்டும் இந்த உடம்பை நான் செய்ய முடியாது, ஏன்றால் இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது. இது போன்ற உடம்பை நீ மறுபடியும் பெற முடியாது. அதான் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ சொல்லுவாங்க, இறைவன் சொல்லுவாங்க, வா மீண்டும் பிறப்பதில்லை, இன்னொரு நான் வந்து அண்ணன் தம்பியாக பிறப்பதில்லை. மகாபாரத கதையிலே அபிமன்யு கொல்லப்படுகிறார். தினகரன் இருப்பார். அபிமன்யு கொல்லப்படுகிறார். இந்த காவியம் வந்து ஜெயத்ரத் பத் என்ற காவியம். நான் இப்போ எழுதிக்கிறேன், அது வரும் பொழுது பத்துக்காக வரும். அந்த ஜெயத்ரத் பத் என்ற காவியத்தில் தினகரன் எழுதிக்கிறார், அபிமன்யு கொல்லப்பட்டுவிட்டான். அபிமன்யு கொல்லப்பட்டுவிட்டான். அர்ஜுனன் அணுகிறான், ஐயோ என் மகன் போயிட்டான் என்று. கண்ணன் அவனுக்கு ஆகல் கொடுக்கிறார், இல்லைப்பா இந்த உடம்பு என்பது இந்த பிறவிக்கு மட்டும்தான். ஏனென்றால் இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, ஆனால் ஆத்மா அடையாது. அவன் உடல் சரியில்லை, நம்பவில்லை. அவன் கண்ணன் சொன்னதை அர்ஜுனன் ஏற்கவில்லை. இல்லை, நான் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லைப்பா இந்த பிறவி, இந்த மானிட பிறவியில் உடம்பு சேர ஆத்மா வேணும். ஆன்மா ஒரு
உடம்பு விட்டு பிரியும், இந்த உடம்பில் போய் சேர்த்து கொள்ளும். இல்லை, சரி சரி வா தேவலோகம் போகலாம் என்று அவர்கள் தேவலோகம் செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், எல்லோரும் சுகமாக இருக்கிறார்கள். அதோ இப்போ வரிசையாக காமிச்ச வராங்க, கண்ணன் காமிக்கிறார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. சரி நீ இருப்பாங்க, எல்லோரும் இருக்காங்க, தாத்தா இருக்காரு, பாட்டு இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஒரு மகன் இருக்கிறானா? இருக்கிறான். யாரு? அபிமன்யு அங்கே அமர்ந்திருக்கிறான். இவர் போய் கூப்பிடார், மகனே வாவான்னு கூப்பிடார் அர்ஜுனன். ஆனால் அவர் கண்டுக்கல. ஏனென்றால் உடம்பு விட்டு போயிட்டா அவ்வளோதான், அது பரமாத்மா ஆயிடுது. இந்த ஆவி ஆன்மாவானது ஒரு உடம்புக்கு போயிட்டால் மறுபடியும் அங்கேயாவது ஆகணும். நீ யாரோட அங்கே ஆகணும். இது கேட்க கூப்பிடுறார். ஆனால் வரவில்லை. என்ன கண்ணா, நான் சொன்னேன்லவா, இந்த மண்ணுலக வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு அவன் மகன், நீ அவனுக்கு அப்பன். இங்கே நீ யாரோ அவன் யாரோ. ஆகவே நீ இங்கே உடம்பு போது அழிவித்தான். அதான் அன்றைக்கே பாடினார். நான் சொன்னேன்லவா, இதில் பகவத்கீதை சொன்னார்லவா, என்ன சொன்னாரோ, மேரியை கொள்வாய், மேரியை கொள்வாய். கவிசுகாரர் சொல்வார், கவியரசர், மேரியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் அன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெகுதான் தீரும் ஒரு நாள் என்கிறார். ஆகவே நீ கொல்லாவிட்டாலும் கூட அவன் என்னைக்காவது உடம்பு சாகத்தான் போகிறது, இருக்கத்தான் போகிறது. அது ஒன்று விந்து போகும், இல்லைன்னா மண்ணாகும். ஆகவே நீ தேவையற்று அப்பா மகன் என்று உறவு கொள்ள வேண்டாம். அதான் சொல்வார். சொல்ல என்னென்றால், மீண்டும் நாங்கள் அண்ணன் தம்பியாக அக்கா தம்பியாக பிறக்க போவதில்லை. ஆகவே இந்த பிறவிலே நமக்குள் கருத்து விட்டு இருந்தாலும் கூட ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து கொண்டு போங்களப்பா என்று பெரியவர் சொல்வாங்க. அதை இங்கே சொல்ல பாருங்க. மாட்டி பேதகி மீத் உசாரே அந்த கை கம்பேரா ஆவை தலம்பு பாந்திலே சலே. நீங்கள் அழைப்புக்கிட்டா போய் தான் தீரணும். பௌரினா கரையை தெரிவிக்கிறார். இதே மாதிரி மீண்டும் முன்னே செய்ய முடியாது, செய்ய மாட்டார். அதான் மீண்டும் பிறக்கப் போவதில்லை. அடுத்த பிறவியில் நாங்கள் ஒன்றாக பிறக்கப் போவதில்லை. இப்போது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம்பா, உதவி கொள்ளலாம்ப்பா என்று பெரியவர்கள் நமக்கு போதிப்பார். கோட்டு கப்பட்டு கறி பகுதன் கறி. இன்றைய காலை நான் ஒரு மனைவி வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை பேசிக் கொண்டிருந்தேன். அப்பா அந்த மனைவி அழைப்பா, கௌரி என்று பெயர். அவர் சொல்லுவார், அப்பா நேற்று பார்த்தேன்ப்பா, நேற்று அவன் போன வட்டம் அவன் ஏழையாக இருந்தார், இன்றைக்கு பெரிய பாலியம் இருந்தார்ப்பா. இந்த பார்த்து கேட்டார். தெரியலம்மா, எனக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் புரியலையப்பா, நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. போன வட்டம் ஏழையாக இருந்தான், இன்றைக்கு பெரிய மாலையை கட்டிவிட்டாங்க, அவனுக்கு எப்படி பணம் இருக்கும்? அவங்களுக்கு தெரியலம்மா சொன்னேன். ஆக ஏதாவது ஒரு தவறான வழி சென்றிருப்பார், அப்படி அவர் பணம் சம்பாதிச்சிருப்பார் சொன்னேன். அவர் சொன்னால் அந்த பொருள் சொல்லிச்சு. அப்புறம் கோர் கப்பட்டு கறி பகுதன் ஜோடிசி. எத்தனையோ சூதுகள் வாதுகள் செய்து தவறான வழியில் சென்று நீங்கள் பணத்தை சேகரிக்கலாம். ஆனால் அதை சில பேர் அதை வீட்டை வச்சு காரணம் பண்ணாங்க. தர்த்தியுமே காடியோ பூமியிலே புதைப்பார்கள். சில பேர் இதுக்கெல்லாம் இது பண்ணுறது லாக்கர் வச்சு லாக்கர் வச்சு அக்கௌண்ட் போடுறாங்க. லாக்கர் வைக்கிறது அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கையிலே வைத்திருப்பார்கள். கையிலே இருந்தால் அதுக்கு ஆபத்தோடு சொல்லி என்ன பண்ணுவார்கள்? பூமியிலே புதைப்பார்கள். அதுதான் புதையல் என்று சொல்வார்கள். ஆக நீ எப்படியோ பணம் சம்பாதிக்கிறாய், அது நல்ல வழியோ கெட்ட வழியோ சம்பாதித்து அதை பூமியிலே புதைத்து வைக்கிறார். தர்த்தியுமே காடியோ. ஆஹா, எனக்கு இந்திய பணம் இருக்குது, அங்கே பணம் இருக்குது, அமெரிக்காவில் பணம் இருக்குது, ஃபாரினில் பணம் இருக்குது சொல்லி பெருமை பெற்றுக் கொள்கிறாய். ஆனால் மூச்சு போகின்ற பொழுது நான் தடுக்க முடியுமா? ரோக்கியோ கட்டி சாஸ் நகி நிற்கலை. இவ்வளோ பணம் இருக்கிறதே, அந்த பணமே நீ வா. ஓ எவன் கூப்பிடுகிறான், என் மூச்சை நிறுத்த பார்க்க நான் நிறுத்தாது என்று அந்த பணத்தால் சொல்ல முடியுமா? முடியாது. ரோக்கியோ கட்டி சான்ஸ் நகி, மூச்சை நிறுத்த முடியாது, குறைக்க முடியாது,
தடுக்கவும் முடியாது. மூச்சு போப்பதா அவ்வளோதான். அந்த பணத்தால் அந்த செல்வத்தால் போகின்ற மூச்சை நிறுத்தி பிடிக்க தடுக்க முடியாது. டவுட் அவர் சப் சாண்டு. இந்த இடம் அந்த இடம் எங்கே பகிர்ந்தாலும் எல்லா இடமும் என்ன இடம் வீடு போயிடும். டவுட் சாண்டு தான் பண்ணார் கவியரசர் பண்ணார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். கடைசி வரை யாரோ இது பண்ணார். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் கூட இங்கே பணம் இருக்குது, அங்கே பணம் இருக்குது, இது ஒரு சொத்து இருக்குது, மெட்ராஸ் சொத்து இருக்குது, ஆந்திராவில் சொத்து இருக்குது, கேரளாவில் சொத்து இருக்குது, அமெரிக்காவில் சொத்து இருக்குது. இது என்ன பிரயோஜனம்? அவையெல்லாம் மூச்சு போகும்போது அது தடுத்து நிறுத்துமா என்றால் நிறுத்தாது. அவங்க இடத்துல இருக்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யாது. எல்லாமே விட்டு போயிடுவாங்க. யாரும் போட்டாங்க சப் சோடியோ, எல்லாருமே விட்டுருவாங்க. கை கபீர் தட் நாட்டிகா தகை, அடாதடா புரிதா என்பார். நாங்கள்லாம் நடிகர்கள், நாட்டியக்காரர்கள். இறைவன் நம்மை ஆட்டி படைக்கிறார், நாங்களாம் ஆடுகிறோம், அவ்வளோதான். தவிர இந்த ஆட்டம் ஆடி 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 கலைத்து விட்டால் போய் சேர்ந்துடுவோம். கபிதாஸ் कहते हैं நட் நாட்டிகா தக்கே. நீ ஓய்ந்து விட்டால் நீ ஓய்ந்து விடுவாய், ஆனால் உன் கூட இருக்காங்க உறவுக்காரர்கள் இங்கே என்றால் நாட்டியக்காரருக்கோ நாட்டியக்காரிக்கோ உறவுகள் யார் சொன்னால் அவர் கூட இசைக்கின்ற வாத்தியக்காரர்கள். யார்? ஒரு மியூசிக் பாட்டிட்டால் இதில் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டார் இருக்கும், வேடி இருக்கும், தபேலா இருக்கும், நிறைய இசை வாசிப்பார்கள். உனக்கு மட்டும் தான் அந்த அறிவு வருது, கலை போகிறது, அவளுக்கு வரவில்லை. சரி, அவர் தான் போகிறாரு, நானும் உன் கூட வரேன் என்று அவர் வரணும். அப்போ நீ போயிட்டால் உனக்கு தபேலா வாசிக்க யார் இருக்கிறார்? நீ கலைத்து உட்கார்ந்து விட்டால், உன் உயிர் போய்விட்டால் உனக்காக வாசிக்க யாருக்கா? இதான் பின்னால் வாசிக்க போவாங்க. தாரத்தப்பட்ட அவனுக்கு ஆடாத்தான் தான் அர்த்தம். இறந்த பிறகு குழந்தை கொண்டு போகின்ற பொழுது தாரை தப்பட்டை விளங்க கொண்டு போயிருந்தால், வாழும்போது நீ ஆடினாய், நாங்கள் ரசித்தோம், இப்பொழுது சுத்த பிறகு நீ ஆடு ஆட இன்னும் நாங்கள் ஆடுறேன் என்று அவள் ஆடிக்கிட்டு போவாடி சேர்ப்பாங்க. ஆக தபலா மதுராக தபலா கோன் பஜாவே. உயிர் போய்விட்டால் நீ ஆடி 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 ஓய்ந்து விட்டாய். இப்பொழுது உன் கூட இருந்து உனக்காக இசைக்கருவி முடக்குவதற்கு யார் இருக்கிறார்கள்? தபலா வாசிக்கவோ, மிருதங்கம் வாசிக்கவோ, அல்லது புல்லாமல் வாசிக்கவோ, இல்லை கீபோர்ட் வாசிக்கவோ உனக்காக யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை என்றால் நீ தனியாகத்தான் போ. கயே பசனியா உபரி பாஜிக்கோ காவுக்கியா. உனக்கு பின்னாலே வருகின்ற இசைக்குழுவினர் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் சங்கூதுவாங்க, அவ்வளோ என்னவாங்க உனக்கு சங்கூதுவார்கள். அது நீ போய் சேர்வதற்கு தவிர, ஆனால் உன்னை யாருமே கூட வரமாட்டாங்க. அதான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ கவியரசர் பாடினார். அதுபோல் கயே பசனியா உபரி பாஜிக்கோ. அந்த இசைப்பவர்கள் அன்றைக்கி யாரும் போட்டாங்க? ஒருத்தர் தான் இருப்பான். அவர் யாருவான்? சங்கூதுவான், இறுச்சை ஊதுவான். அவன் மட்டும் தான் கூட இருப்பான். அவனுக்காக அதே கூட வர்றான், ஊதிச்சு போயிடுவான். ஆகவே நாம் எந்த காரணங்கள் சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ கவனம் கொள்ளக்கூடாது. என்றால் இந்த உடம்பு அழியக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் யாரும் நம் கூட வரமாட்டார்கள். ஆகவே மனமே நீ தைரியமாக இரு. நீ உடம்பு ஒரு காகித பொம்மை. இந்த உடம்புக்காக நீ ஆட்டம் போட வேண்டாம் என்கிறார். மனமே நான் சொல்கிறேன், தன் कागज का पुतला लागे बूंद विनसी जाई क्षण में, बूंद लगने पर एक क्षण में नष्ट हो जाएगा। गर्व करे क्यों इतना, क्यों तुम इस शरीर के लिए घमंड करते हो, गर्व करते हो। माटी खोदेगी बीत उसारे, मिट्टी को उठा करके मिट्टी से दीवार बनाई,
और से करते हो घर कहते हो। ये अंधायु से घर कहेगा, जो अंधा नहीं है वो ऐसा उसको घर नहीं कहेगा। आवे तलब बांधी ले चले, जब சொல்கிறாங்களே போகும்போது என்ன கட்டி போப்பாரம்மா பெரியவங்க சொல்லுவாங்க, போகும்போது என்னத்தை கொண்டு போகிற காதர்ந்த ஊசியும் வாராதுக்கான கடவுளுக்கே என்று பட்டத்தாருக்கு போயிருக்கார் சிவபெருமான். காதல் ஊசி கூட போகும்போது கூட வராதப்பாங்க. இங்கே ஆவை தலப்பு தலப்புனா அழைப்பு, எவனுக்கும் அழைப்பு வருகின்ற பொழுது பாந்திலே சிலை எல்லாவற்றையும் கொண்டு போவாயா, கொண்டு போக மாட்டாங்க, முடியாது. சரி, மறுபடியும் அந்த மாதிரி இதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரன் பிறப்பா என்றால் அதுவும் முடியாது. என்றால் பகுரினா கரை ஐசா, இது போன்ற பிறவி நீங்கள் மறுபடியும் பெற முடியாது. இன்றைக்கு மனிதனாக பிறக்கிறோம், இறந்து பிறகு நான் மனிதனாக பிறக்கிறோமா, அது மிருகமாக பிறக்கிறோமா, பூச்சியா புழுவா என்று யாராலும் சொல்ல முடியாது. आगे कोट कपट करी बहुधन जोरियो, ले धरती में गड़ियो, पाप का करके गलत काम करके आप लोग पैसा जमा करते हैं। घर में जगह नहीं है तो जमीन में गाड़ देते हैं. நான் எங்கே சொல்லிக்கிறேன், கவிதை சொல்வார் கெட்டிக்கின்னு போகிறதுக்கு திருடன் வருவான்னு தொட்டுள்ள சீமாங்க, தூங்காமல் முடிப்பாங்க. துட்டும் கையில் இல்லை, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை, பொட்டியும் தேவையில்லை, வீட்டுக்கும் வேலையிருப்பார். அதுபோல் நீ போகும்போது எல்லாவற்றையும் நான் கொண்டு போக முடியாது. ஏன் பணத்தை ஆங்காங்கே அங்கே இங்கே அங்கே பொதித்து வைத்திருக்கிறாய், பதுக்கி வைத்திருக்கிறாய், ஏன் வைத்திருக்கிறாய்? பகுதன் ஜோரியோ லே தர்த்தி மே காடியோ, நிறைய பணம் வச்சுருக்கேன், இடப்பத்தில் பூமியில் பச்சிருக்கு. ஆனால் போகும்போது வருமா, அழைப்பு போது வருமா என்றால் வராது. சரி, ரோக்கியோ கட்டி சான்ஸ் நீரிக்ஸே டவுட்டோ, இத்தனை அங்கங்கே படம் இருக்கிறதே, ஒரு மூச்சு விட போகின்ற பொழுது அவளால் இந்த மூச்சை அந்த பணத்தால் இந்த மூச்சை தடுத்து நிறுத்த முடியுமா? தடுத்து நிறுத்த முடியுமா என்றால் முடியாது. ரோக்கியோ கட்டி சான்ஸ் நீ நிக்ஸே டவுட்டர் சப் சாண்டியோ, எல்லாமே முன்னிட்டு போயிடும். பணம் மட்டுமல்ல, உறவுகள் கூட எல்லோரும் முன்னிட்டு போடுவார்கள். கஹை கபீர் நட் நாட்டிகா தகை மதுலா கோன் பத்தாய், நீ நாங்களாம் இறைவனுடைய கையில் ஆட்டப்படுகின்ற ஆட்டுவிக்கின்ற பொம்மைகள், நாட்டியக்காரர்கள், நடனக்காரர்கள். அது அவனை நடத்தி விட்டால், நீ ஓய்ந்து விட்டால் அடங்கிவிட்டால் என்ன ஆடும்? ஆடி அடங்கும் வாழ்க்கைடா என்று பாடினார் கவிய சுரதா. அவர் பாடினார், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமையை சொந்தமடா என்று பாடினார். ஆக ஆடிவிட்டால் அடங்கியாகணும். அப்போ அடங்கின்ற பொழுது உனக்கு பின்னாலே வாசிக்க ஒரு கூட வரை யார் இருக்கிறாங்க, கடைசி வரை யாரோ யார் கூட வராங்க, ஒன்றே ஒன்று தான் வரும். இது வரும், சங்கு வரும், இறுதி சந்தனம் கூட வரும். பசனியா உபரி பாஜிகோ, ஒன்று உனக்கு கூடவே இசைப்பதற்கு யார் தெரியுமா? இந்த இறுதி சங்கு மட்டும்தான் ஒரு கடைசியாக உனக்கு சங்கு மட்டும்தான் கூட வரும். அதுவும் அவன் காயக்காவையே தொடர்ந்து வருவான், அந்த மயானம் வரைக்கும் வருவான். அதுக்கப்புறம் அவரும் திரும்பி போடுவான். அதுக்கப்புறம் உனக்கு யாருமே கிடையாது. எப்படி தனியாக வந்தாயோ அப்படி தான் தனியாக போவாய். தனியாக வந்தாயோ அப்படி தனியாக போவாய். அதுபோல் நாங்கள் இந்த உடம்புக்காகவோ, இந்த உடம்புடைய அளவுக்காகவோ, இந்த வசதிக்காகவோ, வாழ்வுக்காகவோ, பணத்துக்காகவோ, செல்வத்துக்காகவோ விதவிதமான கௌரவமும் கொள்ளக்கூடாது. எப்படி வந்தோமோ அப்படியே போகணும். எப்படி புனிதமாக வந்தோமோ அப்படியே புனிதமாக நாம் செல்ல வேண்டும். ஆகவே இந்த ஆன்மா நிலையானது, இந்த உடம்பு நிலையற்றது. ஆகவே நீங்கள் உடம்பை காக்காதீர்கள், ஆன்மாவை பாருங்கள். தூய ஆன்மாவை தூய்மையாகவே நாம் திருப்பி தரணும். ये आत्मा जो है पवित्र है, उसी पवित्रता को हमें बनाए रखना है और उसी को किसी प्रकार हमें भगवान को वापस देना है. इतना कबीरदास जी संदेश देते हैं. ये हमारे लिए बहुत बड़ा
தார்ஷனிகதா. இங்கே தத்துவம் இருக்கிறது. தார்ஷனிகதா ஜரா ஜல்தி நகி பச்சி, சீக்கிரம் செரிக்காது இருந்தாலும் அதை உண்மை, அது வாஸ்தவம், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இந்த கபியாசருடைய கருத்தை நாம் மனதில் வைத்து வாழும் போதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நம்ம புனிதமாக புனித தன்மையுடையவராக, பிறருக்கு உதவுவனாக, பிறரை கெடுக்காதவர்களாக, ஆணவம் உள்ளாதவர்களாக, அன்பே சிவம் என்று இருப்பவர்களாக, பிறருக்கு உதவிகளை நன்மைகளை செய்பவர்களாக வாழ்ந்து இந்த ஆன்மாவை, இந்த உடம்பை அப்படியே புனிதமாக கொண்டு போய் இறைவனம் திருப்பி தர வேண்டும். அதற்கு இறைவன் அருள் வேண்டும் தான் சொல்லுவாங்க. அவனருளால் அவன்தாள் போற்றியிருப்பார். ஒரு சொல்றார், ஒரு மகான் சொல்கிறார், அவனருளால் அவன்தாள் போற்றி. அவன் தாழ் போட்ட கூட அவன் அருள் வேணுமாமா என்று சொல்வார்கள். அப்படியாக அவனருளால் அவன்தாள் போற்றி அந்த உடம்பை, இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக எப்படி வாங்கினோமோ அப்படியே கொண்டு போய் திருப்பி செலுத்துகின்ற கடன் வாங்குற மாதிரி திருப்பி இரவல் திட்டவன் கேட்குற பாடினார் கவிஞர். அப்படியே செலுத்தி அந்த புண்ணியத்தை நாம் அடைவோமாக என்று கூறிக்கொண்டு, इस पवित्र आत्मा को जिस प्रकार हमने पाया था उसी प्रकार पवित्र आत्मा के रूप में भगवान को दोबारा सौंप देना चाहिए. इसी सिद्धांत के साथ, इसी लक्ष्य के साथ हम लोग जिए और दूसरों की सेवा में लगे और परमार्थ के ध्यान में लगे रहें. यही ये जीवन का फल है, जीवन का लक्ष्य है. मानव जीवन का फल यही होना चाहिए. ये कबीरदास का जो तत्व है उसी को हम अपने सामने रखें और उसी के आधार पर, उन्हीं के मार्गदर्शन पर हम चलें और इस दुनिया में, इस संसार में अच्छी पवित्र सच्ची आत्मा के रूप में रहकर हम अपने कर्तव्य का पालन करते रहें. इतना कहते हुए मैं अपना ये भाषण समाप्त करता हूँ. कल हमारा शीर्षक है साहित्य लहरी. इसमें साहित्य के बारे में मैं कह रहा हूँ. इसके पहले आदिकाल या वीरगाथा काल, भक्ति काल दोनों मैंने चला दिए हैं. और कल साहित्य नगरी में रीति काल और बिहारी ले रहा हूँ. बिहारी पिछले एपिसोड में तो खत्म नहीं हुआ, उसको कल पूरा करने वाला हूँ. कल का शीर्षक है साहित्य नगरी में रीति काल और बिहारी. इतना कहते हुए मैं अपना भाषण समाप्त करता हूँ. नाले சாகித்ய நகரி என்ற தலைப்பிலே நீதிக்கால பிஹாரி என்ற தலைப்பிலே தங்களை கலந்து உரையாடுகின்ற வரை தங்களது விடைபெறுவது தங்களில் ஆர் சுந்தரராஜன். நன்றி.